எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாம ஒரு எம்சிஏ படிச்சுட்டு ஒரு ஐடி ஊழியரா இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அமைச்சர் வரைக்கும் ஐடி ஊழியர் முதல் அமைச்சர் வரை அப்படின்னு தம்ப்நெயிலே போடலாம். அப்படி ஒரு பயணம் உங்களோடது. எப்படி நடந்துச்சு இது? நான் இயல்பாக வந்து முதல் வகுப்பு படிக்கிறப்போ மாணவர் தலைவன். இந்த என்னுடைய 50 ஆண்டுகளுக்கு மேலான வாழ்க்கையில் தொடர்ந்து பொறுப்புகளில் தான் இருந்திருக்கேன். பதவிகளில் ஏதோ ஒரு பதவிகளில் இருந்திருக்கேன். அரசியலுக்கு வந்தது வந்து நான் வந்து எம்சிஏ முடிச்சுட்டு வெளிநாடு போகிறதுக்காக ஊருக்கு லீவுக்கு வந்திருந்தேன். என்னை வந்து எலெக்ஷன் நடத்திட்டாங்க. எலெக்ஷன் நடத்தி இளைஞர்கள் ஆதரவு தந்து என்னை வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் 2002 அறந்தாங்கி ஒன்றிய திமுக செயலாளர்னே அதை வந்து இப்போ தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைய முதலமைச்சரும் தந்தாங்க. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ஐயா அறந்தாங்கி ராஜன் அவர்கள். அவர் தான் என்னை அரசியல் கொண்டு வந்து ஒன்றிய செயலாளர். அப்படியே படிப்படியான பயணங்கள் மூலமாக மக்களின் ஆதரவு காரணமாக இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு அரசியலில் உயர முடிஞ்சிச்சு. குறிப்பாக அந்த 5 ஆண்டு காலம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதி மூலம் நிறைவேற்றி அது வந்து அதன் மூலமாக மக்களுக்கு அறியப்பட்டு தொடர்ந்து அரசியலுக்கு வந்து இன்றைக்கு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணம் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்த எளிய தொண்டனுக்கு வழங்கிய உயர்ந்த பொறுப்புகளை தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.